Hi everyone, welcome back to the channel. In class 12 CBSE Maths la exercise 5.4 இதுல 10 சம் இருக்கு. 10மே 2 மார்க் 1 மார்க் லெவல் தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ் சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். ஸோ முன்னாடி இருக்கிற எக்ஸசைஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும் பாருங்க. இந்த சேனலை மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் u by v இருக்கு. u by v யா. ஸோ u தனியா எடுத்து எழுதுங்க. e பவர் x, v வந்து sin x. சரியா? நெக்ஸ்ட் u dash e பவர் x பண்ணா e பவர் x ஏதா வரும். v dash sin x பண்ணா cos x வந்துரும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். uv அப்படின்னா uv dash plus vu dash வரும். அதுவே u by v அப்படின்னா நான் வரும். ஃபர்ஸ்ட் v வந்துடும். vu dash minus uv dash divided by v ஸ்கொயர். சரியா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா யூவிக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. சரியா? இப்போ நான் பண்ணோம் அப்படின்னா VU-வா இதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். இது 1ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. அப்போனா வரும் VU-னா sin x இன்டூ இ பவர் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோமா, கன்ஃபார்மாக மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனா இ பவர் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்ன்றது சைன். அப்போ சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆர் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னாலும் ஒன்று தான். சரியா? ஸோ இதை கிளியராக பார்த்துங்க. இதை ஃபஸ்ட்டு இது இப்போ இதில் ரெண்டுத்துலையுமே இ பவர் எக்ஸ் இருக்குது. அதையும் கூட நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இ பவர் எக்ஸ் நான் காமனாக எடுத்துட்டேன்னா சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா, இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டோன்னா இப்போ நான் வரப்போகுது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். அப்போனா இ பவர் எக்ஸே தான். அப்போ இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னே போட்டுப்போம். இதை நான் பண்ணோம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணால் நான் வரும் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதோட ஃபார்முலா நான் அது 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபைடாக என்ன பண்ணிக்கலாம், இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இ பவர் எக்ஸ் கியூபா. ஸோ இ பவர் எக்ஸ் கியூப். ஸோ இ பவர் எக்ஸ் கியூபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இ பவர் எக்ஸ் கியூபே தான் வரும். இப்போ இந்த எக்ஸ் கியூபை டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப். அப்போ இதுனா வரும்னா இ பவர் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 3x ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த எக்ஸை பண்ணால் 1 ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 3x ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் பவர் 3. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். எல்லாமே 1 மார்க் லெவல் தான் இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு வந்துடலாம். இப்போ சைனுக்குள்ளே இருக்குது, இது எக்ஸ் மாதிரி. அப்போ சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் போட்டுக்கிறேன் காஸ் ஆஃப் காஸ் சைனை பண்ணால் காஸ் எக்ஸு அப்படியே வந்துடும் tan இன்வர்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸு. இப்போ இது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணால் நான் ஒரு ஃபார்முலா 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரா. எக்ஸுக்கு பதில் இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல இ பவர் மைனஸ் எக்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபார்முலால அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இது அப்படியே விட்டுலாமானா கிடையாது. எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1. ஆனால் இந்த இடத்துல இது இருக்கா இ பவர் மைனஸ் எக்ஸை, இதை டிஃபரன்சியேஷன் பண்ணும். இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணினா வரும் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் அதே தான் வரப்போகுது. இ பவர் மைனஸ் எக்ஸே தான் வரும். இங்கே -1 இருக்கிறதால அந்த மைனஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது -1 வந்துடும். சரியா? ஸோ எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் போட்டால் இன்னொரு முறை அப்படியே கிளியராக பார்த்துங்க. சைன் எக்ஸை பண்ணால் இந்த கொஸ்டினை இன்னொரு முறை அப்படியே பார்த்துருங்க. சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸு. ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். டேனை பண்ணும்போது 1 பை எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் இடத்துல இ பவர் மைனஸ் எக்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது இ பவர் மைனஸ் எக்ஸே வரும். அந்த மைனஸ் எக்ஸை பண்ணும்போது -1 வரும். சரியா? அப்போ ஃபைனல் ஃபார்முலா மைனஸ்ன்னு போட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஃப்ரண்ட்ல போட்டுக்கோ. நெக்ஸ்ட் காஸ் இன்டூ tan இன்வர்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஃபுல்லாக டிவைடட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா. அது அப்படியே போட்டாலும் ஓகே, இல்லை இ பவர் -2x போட்டாலும் ஓகே தான். சரியா? இ பவர் -2x போட்டாலும் கரெக்டு தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். லாக் எக்ஸ், லாக் எக்ஸ் மாதிரி இருக்கு. லாக் எக்ஸை பண்ணால் 1 பை எக்ஸா.
அப்ப இது ஃபுல்லாவே எக்ஸ் மாதிரி எடுத்துப்போம். அப்ப இதை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 1/cos e பவர் எக்ஸ். சரியா? இப்ப இதை டிஃபரன்சியேஷன் பண்ணும். காசை பண்ணா வந்துடும் மைனஸ் சைன். மைனஸ் சைனு இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துருமா? இப்ப வெறும் எக்ஸ்னா அப்படியே விட்டுருப்போம். இ பவர் எக்ஸ் இருக்கு, அதை இன்னொரு முறை பண்ண போறோம். இ பவர் எக்ஸ் பண்ணா இ பவர் எக்ஸே தான் வந்துட போகுது. ஸோ இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். சைன் பை காஸ். சைன் பை காஸ் என்ன சொல்லிக்கலாம்? tan. சைன் பை காஸ் tan சொல்லிக்கலாம். அப்ப இதோட ஆன்சர் tan இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ். அவ்வளவுதான். எல்லாமே இது 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இதுவுமே லாஜிக்கலா போட்டுடலாம். இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் இ பவர் எக்ஸ் கியூபு பிளஸ் இ பவர் எக்ஸ் பவர் 4 பிளஸ் இ பவர் எக்ஸ் பவர் 5. இதுதான் கொஸ்டின். சரியா? இப்போ ஒன்னா டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு வந்தலாம் பாருங்க. இ பவர் எக்ஸ் பண்ணா வரும், இ பவர் எக்ஸே தான் வரும். இ பவர் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணாலும் இ பவர் எக்ஸ் ஸ்கொயரே தான் வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை பண்ணா 2xன்னு வந்துடும். கரெக்டா? நெக்ஸ்ட் இ பவர் எக்ஸ் கியூப் பண்ணா அதே தான் வரும். இந்த எக்ஸ் கியூப் பண்ணா 3x ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட் இ எக்ஸ் பவர் 4 பண்ணா அதே தான் வரும். இந்த எக்ஸ் பவர் 4 பண்ணா 4x கியூப்னு வந்துடும். சரியா? இப்போ இங்கேயுமே இ பவர் எக்ஸ் பவர் 5 அப்படியே தான் வரும். இந்த எக்ஸ் பவர் 5 பண்ணா 5 இன்டூ எக்ஸ் பவர் 4ன்னு வந்துடும். சரியா? இப்போ இதுல காமனா எதனா எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூட் ஆஃப் இ பவர் ரூட் எக்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ரூட் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணா என்னன்றத கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. ரூட் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பவர் என்ன n இன்டூ எக்ஸ் பவர் n-1. சரியா? அப்ப எக்ஸ் பவர் 1/2ன்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் 1/2 எக்ஸ் பவர் 1/2 -1. அப்போ 1/2 எக்ஸ் 1/2 -1 என்ன வரும்? -1/2ன்னு வரும். சரியா? ஆஃப் -1 மைனஸ் ஆஃப் -1/2ன்னு வந்துடும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/2 கீழே வரும்போது எக்ஸ் பவர் 1/2ன்னு வரும். அதை தான் 1/2 ரூட் எக்ஸ். சரியா? இதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ரூட் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ். ஒரு முறையும் இவ்வளவு பெரிய ஸ்டெப் போகணும்னு அவசியம் இல்லை. டிஃபரன்சியேஷன் d/dx ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இது ஃபார்முலா மாதிரியே கூட நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு முறை இவ்வளவு பெரிய ஸ்டெப் போகணும்னு அவசியம் இல்லை. டிஃபரன்சியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ். அப்ப இது மொத்தத்தையுமே நம்ம எக்ஸா கன்சிடர் பண்ணுவோமா? இது மொத்தத்தையுமே நம்ம எக்ஸா கன்சிடர் பண்ணோம்னா என்ன வரும்னா 1/2 ரூட் எக்ஸா. அப்போ 1/2 ரூட் எக்ஸ்னா இது ஃபுல்லாவே பண்ணிடணும். இ பவர் ரூட் எக்ஸ் இதுதானே எக்ஸ். இதை டிஃபரன்சியேஷன் பண்ணும். ஸ்டெப்பா போனோம்னா d/dx ஆஃப் இ பவர் ரூட் எக்ஸ் பண்ணணும். ஸோ இதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலா போன சம்லாம் கூட நான் அப்படியே ஷார்ட்டா போட்டுன்னு இருப்பேன். இப்போ இதை இ பவர் எக்ஸ் பண்ணா இ பவர் எக்ஸ் அப்படியே தான் வந்துடும். கரெக்டா? இ பவர் ரூட் எக்ஸ் பண்ணா இ பவர் ரூட் எக்ஸ் தான். இந்த ரூட் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணா d/dx ஆஃப் ரூட் எக்ஸ். இப்படிதான் ஒரு ஸ்டெப்பா d/dx போட்டு போடணும். நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டு வந்துடுறேன். இப்போ 1/2 ரூட் ஆஃப் இ பவர் ரூட் எக்ஸ் இ பவர் ரூட் எக்ஸ் இதை டிஃபரன்சியேஷன் பண்ணனா 1/2 ரூட் எக்ஸ். சரியா? ஃபைனல் ஆன்சர் அவ்வளோதான். நான் வரப்போகுது 2 2s are 4 1/4 வந்துடும். கீழே மேலே இ பவர் ரூட் எக்ஸ் இருக்கும். இதுவும் ரூட்டு இதுவும் ரூட்டா. அப்போ ரூட்டு காமனா போட்டு எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். எக்ஸ் இன்டூ இ பவர் ரூட் எக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். சரியா? ஸோ 1 இன்டூ இந்த 1 போடணும்னு கூட அவசியம் இல்லை. மேலே இ பவர் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 4 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் ரூட் எக்ஸ். சரியா? சிம்பிளான லாஜிக்ஸ் தான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரூட் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ். செயின் ரூல் தான் எல்லாமே. இந்த லாஜிக் ஃபுல்லாவே செயின் ரூல் தான் வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாக் ஆஃப் லாக் எக்ஸ். இப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணா வரும். இது ஃபுல்லாவே நம்ம பிராக்கெட்ல இருக்குது ஒரே டேர்ம் எக்ஸா கன்சிடர் பண்ணுவோம். லாக் எக்ஸ் பண்ணா 1/x. எக்ஸுக்கு பதில் லாக் எக்ஸ் இருக்கு. அப்போ இதான் வரப்போகுது. திரும்பி இந்த எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம். d/dx ஆஃப் லாக் எக்ஸ்ன்னு பண்ணுவோம். லாக் எக்ஸை பண்ணா நான் அது 1/x வரப்போகுது. லாக் எக்ஸ் இன்டூ 1/x. சரி? அப்போ ஆன்சர் வந்து 1/x லாக் எக்ஸ். அவ்வளோதான். சரி? எல்லாமே 1 மார்க் லெவல் கொஸ்டின் தான். இந்த எக்ஸசைஸை ரொம்ப ஈஸி ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் பாருங்க. இப்போ இது u/b-யா? u/b-நாலே எப்பவுமே இது மாதிரி எழுதிங்க. u வந்து cos x, b வந்து log x. இதை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது u டேஷ் பண்ணால் காசை பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ், b டேஷ் பண்ணா log x பண்ணா 1/x. இப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும்? u/b-னா vu dash minus ub dash by b ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் இருக்கு, நான் ஃப்ரண்ட்ல அந்த மைனஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எத்தனை மைனஸ் சைன் எக்ஸ் இன்டூ
லாக் எக்ஸ், ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரும், அதையும் போட்டுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணா காஸ் எக்ஸ் பை எக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர். வி ஸ்கொயர் அப்படின்னும் போது லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ இதை வேணும்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணு. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தனா நான் வரும் மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஹோல், இதுதான் பெரிய லைன், ஹோல் டிவைடட் பை லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நான் ஆகிடும் பாருங்க. இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டீங்கன்னா கூட மைனஸ் வெளியில் எடுத்து போட்டீங்கன்னா எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் மைனஸ் இல்லை, மைனஸ் தான் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்ல, அப்போ இங்கே ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது கீழே எதுவும் இல்லைன்னா 1 1 இன்டூ இது வரும், அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இதான். இந்த எக்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சா? ஸோ எல்லாமே செயின் ரூல் தான் அப்ளை ஆக போகுது. லாஸ்ட் கொஸ்டினில் வந்து காஸ் எக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஃபுல் டேர்மும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா காஸ் அப்போனா மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைனு லாக் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸா. இப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். சரியா? அப்போ மைனஸ் சைனு லாக் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். லாக் எக்ஸ் பண்ணா வரும் 1 பை எக்ஸ், இ பவர் எக்ஸ் பண்ணா இ பவர் எக்ஸ் அப்படியே தான் வரும். சரியா? ஸோ இது அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை எல்சிஎம் எடுத்து இது ரெண்டுத்துக்கும் காமனாக மல்டிபிள் பண்ணால் ஓகே. மைனஸ் சைன் எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ். ஸோ இது எல்சிஎம் எத்தனை வரும் 1 இன்டூ பேஸ் எக்ஸ்னு வரும். இந்த எக்ஸ் இது கூட மல்டிபிளாக இருக்கும், எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் அவ்வளோதான். இது மல்டிபிளாக இருக்க போகுது, கீழே எக்ஸ் மட்டும் இருக்கும். சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸை இருக்கிறதுல ஈஸியான எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா இதான், 10 நிமிஷம் கூட வந்திருக்காது. சரியா? தேங்க்யூ.